ஸோ guys, இது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு லேட் நைட்டில் வரப்போகுது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பவர் கட் இஷ்யூஸ் வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்டு ஃபயர்ஸ் டெக்னிக். ஒரு நண்பர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார், ப்ரோ எனக்கு ஃபயர்ஸை பற்றி சொல்லுங்கள், ஃபயர்ஸை பற்றி சொல்லுங்கள், ஃபயர்ஸை பற்றி சொல்லுங்கன்ட்டு நிறைய கமெண்ட்ஸை போட்டு தள்ளிட்டாரு. அவருக்கும் நான் வந்து நேற்று என்ன சொல்லிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ உங்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கு நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்துட்டேன். பட் வந்து பவர் கட் இஷ்யூனால என்னால் சீக்கிரமாக போட முடியல. ப்ரோ இருந்தாலும் உங்களுக்காக இந்த வீடியோ வந்து 12 மணிக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? ஸோ வந்து நான் அதுக்கு உறுதியளிக்கிறேன், அதுக்கு ஒரு அஷூரன்ஸ் நான் உங்களுக்கு தரேன். ஸோ இந்த ஒரு ஃபயர்ஸ் டெக்னிக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேக்ஸிமம் வந்து இந்த கம்பெனிஸ்ல நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்ட். ஸோ இந்த ஒரு கான்செப்டை நீங்க ஒர்க் பண்ற இடத்துல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டி நீங்க எடுக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஃபயர்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லப்படுற SEIRI, SEITON, SEISO, SEIKETSU, SHITSUKE அப்படிங்கிற இந்த ஒரு 5 இயர்ஸ் சார்ந்த விஷயங்களை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல் வெறுங்கிரி. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு டேர்மை நீங்கள் கேள்விப்படாமல் இருந்திருக்கவே மாட்டீங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிலுமே இந்த ஒரு 5 இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ஒர்க் பிளேஸில் வந்து இந்த 5 இயர்ஸ் பற்றி தான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுபடி தான் எல்லாத்தையுமே நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கட்டுப்பாடே விதிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த 5 இயர்ஸ்னு சொல்லப்பட்டதில் ஃபர்ஸ்ட் இயர்ஸான SEIRI என்ன ஸ்டாண்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் கால்ட் சார்ட்டிங். அதாவது நம்ம வந்து ஒரு வேலை செய்ய போகிறோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் சோர்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவை, இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் இந்த யூடியூப் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வந்து சோர்சஸ், அதாவது ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயங்கள் எனக்கு என்னென்ன தேவைன்னா மெயினாக வந்து ஒரு கேமரா ஒன்று வேணும், ஒரு ஆடியோ ரெக்கார்டர் வேணும், ஒரு ஸ்டாண்டு ஒன்று வேணும். இது 3 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் எடுக்க முடியும். அது இல்லைனா என்னால் பண்ண முடியாது இல்லையா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையான விஷயங்கள் என்ன, ஒரு கேமரா, ஒரு மைக், ஒரு ஸ்டாண்ட், அதை நான் ரெடி பண்ணி வைக்கணும் தெரியுமா? அதுதான் ஸ்டார்டிங். அதாவது அந்த SEIRI அப்படிங்கிறது சொல்ல வருது. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு வேலையை செய்யறதுக்கான ஃபர்ஸ்ட் விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும், இல்லை வேணா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் செகண்ட் விஷயமான SEIRI, SEITON. ஓகே, SEITON வந்து என்ன ஸ்டாண்ட் பண்ணுது பார்த்தீங்கன்னா விச் இஸ் கால்ட் அரேஞ்சிங். அதாவது நீங்கள் வாங்கி வச்சதில் எதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரேஞ்சிங் ஆர்டரில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு எது வந்து அதிகமாக ஃபர்ஸ்ட் தேவைப்படுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பிக்கப் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களை வந்து ஈடுபடுத்திக்க முடியும். ஸோ வந்து செகண்ட் SEITON அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வச்சிருக்க விஷயங்கள்ல இருந்து எதை நான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரேஞ்சிங் ஆர்டரில் அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் வந்து மூணாவதான SEIRI, SEITON, SEISO அப்படிங்கிறது எதை சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா which is called shining. அதாவது கிளீனாக வச்சுக்கணும். நீங்கள் எதுவாக இருந்தாலும் எதை செய்யறதா இருந்தாலும் அந்த ஒரு ஒர்க் பிளேஸையோ இல்லை வந்து உங்களோட எண்ணங்களையோ நீங்கள் கிளீனாக வச்சுக்கணும், பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். நீங்கள் கிளீனாக இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு தவறுகள் நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கிளீனாக இல்லாத விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை ஏதோ குறுக்கீடு பண்ணுறதுக்கோ தடை பண்ணுறதுக்கோ ஏதோ ஒரு சான்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3rd இயர்ஸான SEISO அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளீனாக வச்சுக்கணும், விச் இஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பலன்னு வச்சுக்கணும். உங்களோட பிரெயினாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் பிளேஸாக இருந்தாலும் சரி, அதை வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். அண்ட் 4th இயர்ஸான SEIKETSU நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் ஸ்டாண்டர்டைசேஷன். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னென்ன வேணும்னு அப்படிங்கிற மாதிரி சோர்சஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து அதில் எதெல்லாம் ஃபர்ஸ்ட் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. அண்ட் தேர்ட் வந்து எப்படிலாம் இருக்கணும், எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அந்த இடம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டீங்க. உங்களோட பிரெயினாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக அரேஞ்சிங் ஆர்டரில் பண்ணி அதை க்ளீனாக வச்சிருக்கீங்க, சுத்தமாக வச்சிருக்கீங்க. நான் இதை மட்டும் பண்ணிட்டேன்னா எனக்கு எல்லாமே கரெக்டாக நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. நீங்கள் அதை செயல்படுத்தணும். நீங்கள் செயல்படுத்தாத வரைக்கும் நீங்கள் 1008 விஷயங்கள் படித்தாலும் சரி, 1008 விஷயங்களை நீங்கள் ஈடுபட்டாலும் சரி, கண்டிப்பாக அது யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ வந்து நீங்கள் தெரிஞ்சிட்ட விஷயங்களை, நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை, உங்கள் கையில் இருக்கிற சோர்ஸை, நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்க சோர்ஸை வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும், நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்க்கணும். நீங்கள் அதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதுலேருந்து என்னென்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்க முடியுமே தவிர நீங்கள் ஒரு விஷயத்துக்கு செயல் வடிவம் கொடுக்காத வரைக்கும் அதோட ஒரு முழுமைத்தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணணும். நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் அதை ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அண்ட் ஃபைனலான SHITSUKE நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் சஸ்டெய்னிங். அதாவது நீங்கள் வந்து ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, மற்ற எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா மட்டும் அது வந்து முழுமை அடைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த வேலையிலேருந்து ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட்டை நீங்கள் வந்து எடுக்கிற வரைக்கும் அதில் சஸ்டெயின்டாக ஒரு கண்டினியூஸாக ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணி அந்த வேலையை நீங்கள் செஞ்சுட்டு வரணும். நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அந்த விஷயங்களை நீங்கள் எட்டி பிடிக்க முடியுமே தவிர நான் வந்து ஒரு 2 நாள் பண்ணிட்டு எனக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் வரல, நான் 1 மாதம் பண்ணேன் எனக்கு வந்து ரிசல்ட் வரல அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு எப்போ சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்குதோ அது வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ஸோ வந்து நான் வந்து மேக்ஸிமம் ஒரு 2 வருஷம் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு அப்புறம் வந்து இது செட் ஆகலை, நான் வந்து சக்ஸஸ் அச்சீவ் பண்ணல, இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து உங்களோட அறியாமை, உங்களோட முட்டாள்தனம். நீங்கள் வந்து அந்த ஒரு பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் உங்களோட முயற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குதான் செய்யணும். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா
பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கானது கண்டிப்பா கிடைக்க தான் செய்யும். சோ இத வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த ஒரு ப்ராசஸை இந்த ஒரு 5S டெக்னிக்கை நீங்க எதை செய்யறதா இருந்தாலும் இதை வந்து இன்க்ளூட் பண்ணி நீங்க கரெக்டா பண்ணும்போது அதுல ஒரு முழுமை அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமா கருதப்படும். சோ இந்த ஒரு 5S டெக்னிக்கை நீங்க எது பண்றதா இருந்தாலும் அதுல வந்து கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த விஷயங்களை நான் வந்து இதுல மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸை அதிகப்படுத்திக்கலாம். சோ அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர். சோ மறக்காம இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு மட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். சோ thanks for watching this video. Be happy, be optimistic.